கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி மற்றும் நில விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர ஆகியோர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனரா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. புதுக்கடை நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுவை சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக பாதுகாப்பு படையினர் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னதாக கொலைக்கு துப்பாக்கியை கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி சாட்சியங்களை மறைப்பதற்காக கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையில் தொடர்புடைய சில தரப்பினரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை பலர் வெளிப்படுத்தியிருந்தனர். இருப்பினும் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் எந்த ஆதாரமும் கிடைக்காததால் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக பலர் தற்போது சந்தேகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்ற அறையில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். கொலை நடந்து ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் இன்னும் சந்தேக நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதேவேளை கலனி பகுதியில் நில விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய போலீசார் சமீபத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற போதிலும் அவர் அங்கு இல்லை. இதனால் அவரும் நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாக பொறுப்பான அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். மேலும் பல இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டாலும் இன்று வரை அவரை கண்டுபிடிக்க போலீசாரால் முடியவில்லை. அதன்படி கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக பிரசன்ன ரணவீரவும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக பல தரப்பினர் சந்தேகங்களை எழுப்புகின்றனர்.